ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த மெய்யாகவே அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். மெய்யாகவே நம்ம சத்தியமான்னு சொல்கிறோம் தெரியுமா? சத்தியமாக இல்லாமல் மெய்யாகவேன்னா உண்மையாகவே மெய்யாகவே தான், அவ்வளோதான். அப்போது மெய்யாகவேன்னா அது 100%, 100 மடங்குக்கு மேலே. அதாவது தேவனே எழுதுகிறார் மெய்யாகவேன்னு. இப்போ தேவனே மெய்யாகவேன்னு சொன்னார்னா அது உண்மையாகவே, மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் அத்தனை அவர் ஏற்றுக்கொண்டார். கவனிங்க, முதல்ல பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ரெண்டாவது என்ன பண்ணிட்டாரு? துக்கங்களை சுமந்தார். உங்கள் துக்கங்கள் அத்தனையும் அவர் சுமந்து கொண்டார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், ரெண்டாவது துக்கங்களை சுமந்து கொண்டார். அதுக்கப்புறம் 5ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்குது, நம்முடைய மீறுதல்களினால் அவர் காயப்பட்டார். அப்படின்னா மீறுதல்களையும் ஏற்றுக்கொண்டார். யாருடைய மீறுதல்ங்க? நம்மலாம் நிறைய விஷயத்துக்கு பனிஷ்மெண்ட் உடனே கிடைக்காம இருக்குது. காரணம் என்னென்னா, இதெல்லாம் அவர் லோட் பண்ணிக்கிட்டார். யார் எடுத்துக்கிட்டாரு? அவர் ஏற்றுக்கொண்டார். மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்போது அக்கிரமத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். என வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடியாக அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். இன்னொரு இடம் சொல்லுகிறது, அவர் எத்தனாக எண்ணப்பட்டார். எத்தனாகவும் அக்கிரமக்காரராகவும் இப்படிலாம் எண்ணப்பட்டார். ஏனென்றால் எல்லா பழியையும் அவரே சுமந்தார். அல்லேலூயா. என்னுடைய எல்லாவற்றையும் அவரே சுமந்தார். அவரே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அவர் எப்படி நினச்சாங்கன்னா, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார், துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடுகளை முழுவதும் அனுபவித்தார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய இத்தனையும் அவர் சுமந்து கொண்டு, நீங்கள் வேதம் சொல்லுகிறது, அவர் வாய் திறவாமல் அமைதியாக இருந்தாராம். வாய் திறவாமல் ஒரு தேவாட்டுக்குட்டியை போல, சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல் அப்படியே அமைதியாக இருந்தாராம். எதுவுமே பேசலை. அப்படின்னா ஏன்னா, பலிபீடத்திற்கு கொண்டு வரப்படுகிற ஆடு, இவங்க யார் பாவம் செய்தோனோ அந்த ஆட்டு மேலே கையை வைக்கணும். கையை வச்சுட்டு இவங்களுடைய பாவத்தை எல்லாம் சொல்லுவான். அந்த பாவத்தெல்லாம் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த பாவம் மொத்தமும் அந்த ஆட்டின் மேலே இறங்குகிறது. அந்த ஆட்டின் மேலே அதுக்கப்புறம் பலி செலுத்துவாங்க. பாவ நிவாரண பலி. இதுக்கு பேர் என்ன? பாவ நிவாரண பலி. இதை செலுத்துவாங்க. இது எப்படியோ யோவான் சாணன் சொல்கிறார்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னார்ல, அவர் அதைத்தான் கண்டார். இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மனிதர்களுடைய பாவத்தை இவர் தான் சுமக்கப் போகிறார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தா படிக்கலாம். அதை அத்தனை பேருடைய பாவங்களை சுமந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இருக்க உங்கள் சாபங்கள், உங்கள் பாடுகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் துக்கங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் மேல் இருக்க அசட்டை, நிந்தனை அத்தனையும் அவரே சுமந்தார். அல்லேலூயா. இதை நீங்கள் எவ்வளவு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, இது மாதிரி பாடெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற ஆரம்பிச்சிடும். துக்கம் நீங்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் எப்படி விசுவாசிங்களோ அதை பொறுத்து தான்.